கண்ணா நேற்று 8 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லி சீன் போட்டியே, என்ன ஆச்சு? 8 மணி நேரம் படிக்கல. இன்றைக்கி டே 70 மார்னிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரெட் ஆம்லேட்டும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஆப்ஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்க்ராட்ச்லேருந்து தான். முன்னாடியெல்லாம் நான் படிக்கிற மாதிரி போட்டுருவே மாட்டேன். நீங்கள் நல்லா பார்த்துன்னு தெரியும், புக்கை மட்டும் தான் காமிச்சிருப்பேன். நேற்று வேறு ஓவராக வாய் விட்டேன் 8 மணி நேரம் படிக்க போகிறேன்னு. ஸோ அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக படிக்கணும். ரொம்ப ஓப்பி அடிக்க முடியாது. ஃபிசியாலஜி ஆஃப் லேபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கான்செப்ட் பில்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக டைம் ஆச்சு. ஆனால் போக போக மொமெண்டம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் லஞ்ச் போனோம். கேன்ஸ் வந்து எக்ஸாம் எப்படா வரும் எக்ஸாமு, எவ்வளோ நாள் தான் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்குது, எனக்கு போர் அடிக்குதுரா அப்படின்னா. அதை கேட்டு ஸ்ரீனி டிப்ரெஸ் ஆகி அவன் போய் படிக்க உட்காந்துட்டான். நாங்களும் சாப்பிட்டு மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு வாக் போனோம். போயிட்டு வந்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தால் பரவாயில்ல. ரீல்ஸ் நிறைய நேரம் பார்த்துட்டு தூங்கிட்டு ஈவினிங் 4 o'clock வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே படிக்கலான்னு சரி வெளியே போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, இவனுக்கு படிக்கிறாங்களா இல்லையோ, படிக்கிறவங்கள நல்லா வேடிக்கை பார்க்குறானுங்க. சரி அந்த மோட்டிவேஷனில் போய் படிக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி சைட் அடிச்சிருக்கானுங்க. அது வீடியோ எடுத்து நவீன் அப்படியே கீழே வந்தான், பாட்டில் ஃபுல்லாக தண்ணியோட. ஆக்சுவலி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நாம் வேறு டெய்லியும் பயங்கரமாக படிச்சுக்கிட்டே இருக்கோம். பிரெயினுக்கு வந்து ஹைட்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, குடிச்சிட்டே இருங்க. ரெஸ்ட் ரூம் வந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு வாங்க. அதுக்கெலாம் சலுப்பட்டு தண்ணி குடிக்காமல் இருக்காதிங்க. ஸோ அப்புறம் நான் படித்ததை பற்றி 8 மணி நேரம் படிக்கல. 8 மணி நேரம் படிக்கல, ஆனால் 10 மணி நேரம் படிச்சுட்டேனே. சும்மா சொல்லக்கூடாது, என்னோட பர்சனல் அச்சீவ்மெண்ட்டு. ஸோ ஃபிசியாலஜி ஆஃப் ப்ரெக்னன்சியில் ஆரம்பித்தேன். அது முடிக்கவே ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் இந்த ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் லெசன்ஸ் வந்து இருக்கிற எல்லா எஸ்ஸும் படிக்க வேண்டியதாகிடுச்சு. அது வந்து எவ்வளோ 3 மணி நேரம் 4 மணி நேரம் பக்கம் போயிடுச்சு. அதுவே இதில் வேறு ட்ரை டு ஃபினிஷ் ஆல் நீங்கள் மார்க் பண்ணிட்டாங்க. சரி சும்மாலாம் போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் எல்லா எஸ்ஸையும் படித்தேன். அப்புறம் அதோட ஷார்ட் நோட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெசன் டிசீஸ் அண்ட் ப்ரெக்னன்சி படித்தேன். அப்புறம் அப்நார்மல் லேபர் போனேன், அது கொஞ்சம் படித்தேன். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கே எனக்கு வந்து 8 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசி 2 மணி நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ, எஃபெக்டிவ்னஸே இல்லை. அப்படியே ஒரு கொஷினாக கஷ்டப்பட்டு படித்து இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். இன்னும் எனக்கு வந்து ஆப்ஸ்டெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் ஒரு எஸ்ஸே 5-6 ஷார்ட் நோட் இருக்கும். அப்புறம் இந்த நியோனட்டாலஜி, மிஸ்சலேனியஸு, அவ்வளோதான். ஸோ மொத்தமாக ஒரு 85% முடிச்சிருக்கேன் ஆப்ஸ்டெட்டிக்ஸில். எவ்வளோ 10 மணி நேரம் படித்தா கூட ஒரு நாள் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் முடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிஜமாகவே 10 மணி நேரம் படிக்கிறது வந்து ரொம்ப உடம்புக்கு தீங்கான விஷயம். ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்குது. உடம்பெல்லாம் அங்கங்கே லாக் ஆகிடுச்சு. பிரெயினும் ரொம்ப பேர்ன் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி ரிலீஸாக நான் மாங்கா பார்க்கவே இல்லை. பட் பர்சனல் பெஸ்ட் இன்றைக்கி. ஸோ எஸ், இதுக்கப்புறம் இந்த மாதிரி 10 மணி நேரம் படிக்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை. பை.